ஸோ வெல்கம் பேக் டு மை சேனல். ஸோ நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்மார்ட் மிலிட்டரி டெம்ப் ஷீல்டு மானிட்டரிங் அண்ட் கூலிங் சிஸ்டம் தான் பார்க்க போகிறோம். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த கிட்டு. ஸோ இதோட கிட்டோட கான்செப்ட் என்ன, இந்த ப்ராஜெக்டோட கான்செப்ட் என்னென்னா, கோழி பண்ணையில் கோழிக்கு சரியான அந்த ஹீட்னஸ் டெம்பரேச்சரை பேஸ் பண்ணி ஒரு கூலிங் சிஸ்டம் கொடுக்கறது தான் இந்த ப்ராஜெக்டோட ஒரு பாயிண்ட்னே வச்சுக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி மேக் பண்ணுறோம் அப்படிங்கிறத ஒரு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஸோ நம்ம சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா டெம்பரேச்சர் வந்து 30 காட்டுது. இப்போ வந்து 30 காட்டுது, இப்போ மீடியம்னு இருக்குது. ஸோ இப்போ இந்த ஃபேன் வந்து பார்த்திங்க அப்படின்னா மீடியமாக வந்து ரன் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ நான் இதை வந்து ஹீட் பண்ணி ஏற்றுறதுக்காண்டி சால்ட்ரிங் கிட்ட எடுத்து வைக்கிறேன். ஸோ இப்போ டெம்பரேச்சர் வந்து பார்த்திங்க அப்படின்னா வேரி ஆகிட்டுருக்கு. ஸோ எப்போ 32ன்னு வருதோ அப்போ அந்த ஃபேனோட ஸ்பீடு வந்து பார்த்திங்க அப்படின்னா ஹையாக வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இப்போ ஹை அப்படிங்கிற மாதிரி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஸோ இப்போ இந்த ப்ராஜெக்ட் நம்ம எப்படி செய்கிறதுங்கிறத பார்ப்போம். ஸோ ரெக்யர்மெண்ட் காம்பனன்ட்னு பார்த்தீங்கன்னா ESP8266, அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டர் டிரைவர். ஸோ L2910 மோட்டர் டிரைவர் இது. ஸோ அதுக்கப்புறம் வந்து I2C டிஸ்பிளே. ஸோ I2C டிஸ்பிளேன்னு கேட்டிங்க அப்படின்னாலே இது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இந்த இடத்துல நான் 5 வோல்ட் ஃபேன் யூஸ் பண்ணுறேன். நீங்கள் 12 வோல்ட் ஃபேன் வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு 5 வோல்ட்டே எடுத்திருக்கேன். ஸோ மணி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக இருக்கும். ஸோ அதுக்கப்புறம் ஒரு HW பேட்டரி, நீங்கள் 12 வோல்ட் சப்ளை கூட எடுத்துக்கலாம். இது வந்து ஒரு DHT11 சென்சர், டெம்ப் சென்சர், சம் ஜம்பர்ஸ். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஸ்மால் சைஸ் பிரெட் போர்டு எடுத்திருக்கேன். ஸோ இப்போ அதோட கனெக்ஷன்ஸை வந்து நம்ம ஃபுல்லாக பார்ப்போம். ஸ்டபால் நான் வந்து ESP8266 மாடியூலை வந்து சென்டரில் வந்து வைக்கிறேன். ஸோ கரெக்டாக வந்து பார்த்து வைங்க, ஏன்னா நம்மளுடைய ESP8266 வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு ரொம்பவே வாய்ப்பு இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு நான் I2C டிஸ்பிளேவும் ஒன்று எடுத்துக்கிறேன். ஸோ இப்போ இந்த I2C அதே மாதிரி வந்து பார்த்தீங்க அப்படின்னா இந்த I2C டிஸ்பிளே வந்து பார்த்தீங்கன்னா சால்ட்ரு பண்ண மாதிரி வாங்கிக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு. அப்படி இல்லை அப்படின்னா நீங்கள் ஓனாக வந்து சால்ட்ரிங் கிட்ட வாங்கி சால்ட்ரு பண்ணிக்கோங்க, சரிங்களா? ஸோ இப்போ இதுக்கு ஒரு 4 வயர்ஸ் வந்து நம்ம கனெக்ட் பண்ணலாம். ஸோ அதுக்கு முன்னாடி வந்து இந்த கிட்டை வந்து நான் ஃபுல்லாக எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஃபஸ்ட்டு. ஸோ இந்த கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி நான் போட்டிருப்பேன், சரிங்களா? அது டெம்பரேச்சர் பேஸ்டு ஆட்டோமேட்டிக் ஃபேன் சிஸ்டம்னு. ஸோ அதை அப்டேட் பண்ணி இதை ஒரு கிட்டு மாதிரி வேறு மாதிரி பண்ணணுங்கிறதுக்காண்டி தான் இதை நான் பண்ணியிருக்கேன். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப லோ காஸ்ட்டில் வந்து நம்ம எப்படி பண்ண முடியுங்கிறது தான் இந்த கிட்டில் நான் வந்து இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கேன். ஸோ அதை மாதிரி வந்து கண்ட்ரோலர்லேருந்து எல்லாமே வந்து சூஸ் பண்ணியிருக்கேன், சரிங்களா? ஒரு பர்ஃபெக்டாக வந்து சொல்லணும் அப்படின்னா ஒரு 1500க்குள்ளேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த கிட்டை நீங்கள் வந்து ஒரு ப்ராடக்டாக கன்வெர்ட் பண்ணுற அளவுக்கு நீங்கள் ரெடி பண்ணலாம், சரிங்களா? ஸோ இப்போ நம்ம 1 by 1 கனெக்ஷன் பார்த்துடலாம். இப்போ ஃபஸ்ட்டு ESP8266 இருந்து வின்னுங்கிறதும் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா GNDன்னு இருக்கும். ஸோ அதை எடுத்து எக்ஸ்ட்ரலாக அந்த பிரெட் போர்டில் இருக்க ப்ளஸ்ஸும் மைனஸ்லேயும் வந்து நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ நம்ம நீங்கள் எந்த இடத்துல வேணாலும் வச்சுக்கோங்க. ஸோ நான் ப்ளஸ் மைனஸ் அப்படிங்கிறதுல அந்த இடத்துல கொடுக்குறேன். ஏன்னா அந்த ஒரு லைன் ஃபுல்லாக ப்ளஸ் ஆகும், இன்னொரு லைன் மைனஸ் ஆகும், ஆக்ட் ஆகும். ஸோ GND ஆக்ட் ஆகும். ப்ளஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா VCC 5 வோல்ட்டாக வந்து ஆக்ட் ஆகும். ஸோ தென் வந்து பார்த்திங்க அப்படின்னா DHT11 சென்சார் நான் எடுத்திருக்கேன். ஸோ இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு VCC டெர்மினல் இருக்கும், VCC பின் இருக்கும். ஸோ அதை எடுத்துகிட்டு போய் நான் பிரெட் போர்ட் ப்ளஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா GND அதையும் நான் போய் பிரெட் போர்டில் இருக்க மைனஸில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ GNDயில் கனெக்ட் பண்ணுறேன். ஸோ இந்த டெம்பரேச்சர் தான் நம்மளுக்கு வந்து டெம்பை வந்து மானிட்டர் பண்ணி ஃபேனை வந்து ஆக்ட் பண்ண கரெக்டாக ஒர்க் பண்ண வைக்கிறதுக்கு வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அதுக்கப்புறம் வந்துட்டு பார்த்திங்கன்னா DHT அவுட்புட் டெம்போ அவுட்புட் சென்சார் வந்து பார்த்திங்க அப்படின்னா D1 வந்து நான் கனெக்ட் பண்ணுறேன், சரிங்களா? நீங்களும் மறக்காமல் D1 கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இதுதான் வந்து I2C டிஸ்பிளே, சரிங்களா? ஸோ 16x2 I2C டிஸ்பிளே, 16x2 I2C டிஸ்பிளேம்பாங்க. ஸோ அதோட VCCயும் GNDயும் கரெக்டாக வந்து பிரெட் போர்டில் கொடுத்துருங்க. ஸோ அகைன் வந்து பார்த்திங்க அப்படின்னா அதில் இருக்கக்கூடிய SDA SCL பின், அது வந்து பார்த்திங்கன்னா SDA D6ம் SCL D5லையும் நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இந்த டிஸ்பிளேயில் வந்து என்ன ஒரு நம்மளுக்கு மேட்ச்னா பின் வந்து கம்மியாயிரும். ஸோ அதனால தான் I2C ப்ரோட்டோக்கால் வந்து நம்மளுக்கு இந்த இடத்துல ஆக்ட் ஆகுது, சரிங்களா? அதனால் நம்மளுக்கு ஒரு 2 பின்ஸ்லேயே வந்து நம்மளுக்கு ஈஸியாக வந்து முடிஞ்சிருச்சு. இல்லை நார்மலாக நம்ம அது யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா வெறும் டிஸ்பிளே மட்டும் யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம நிறையா பின்ஸ் நம்ம கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ இப்போ நான் வந்து பேஸ்ட் பண்ணி இந்த இடத்துல வச்சிட்றேன். ஸோ இப்போ வந்து பார்த்தோம்னா மோட்டார் டிரைவர் பார்க்க போகிறோம். ஸோ மோட்டார் டிரைவர் கனெக்ஷன். ஸோ இதில் வந்து ஃபேனோட அவுட்புட் நம்ம எடுத்துப்போம். இதில் வந்து 5 வோல்ட், நடுவில் GND, அதுக்கப்புறம் 12 வோல்ட் சப்ளை. ஸோ நான் வந்து 9 வோல்ட் சப்ளை தான் கொடுக்க போகிறேன். ஸோ அதுலேயும் நம்ம 12 வோல்ட்டை நம்ம கொடுத்துக்கலாம். ஸோ மேஜராக எந்த ஒரு ப்ராப்ளமும் நமக்கு இருக்காது, சரிங்களா?
ஸோ இப்போ நான் இதுக்கு தகுந்த மாதிரி ஒரு இடம் செட் பண்ணிக்கிறேன். ஸோ இப்படி வைப்போமா? ஓகே, இதை தான் நம்மளுக்கு வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். ஏன்னா ஒன் சைடு நம்மளுக்கு ஃபேன் வைக்கவும் ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கரெக்டாக இருக்கும். சரிங்களா? இப்போ இந்த மோட்டார் டிரைவரோட கனெக்ஷன்ஸ் நான் வந்து உங்களுக்கு சிம்பிளாக சொல்ல போகிறேன். ஸோ ஃபஸ்ட் நான் வந்து ஃபேன் கனெக்ட் பண்ணிக்கிறேன். சரிங்களா? இப்போ இந்த ஃபேன் எடுத்துகிட்டு வந்து அவுட் 1 ப்ளஸ்லையும் அவுட் 2ல் வந்து ஜிஎன்டி நான் வந்து கொடுக்க போகிறேன். சரிங்களா? கொடுத்துட்டேன். ஸோ இப்போ வந்து உங்கள்கிட்ட இருக்கக்கூடிய ஸ்க்ரூ ட்ரைவர்ஸ் எடுத்துகிட்டு வந்து டைட் பண்ணிக்கோங்க. நல்லா டைட் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் இந்த டெர்மினலில் வந்து நீங்கள் ப்ளஸ் மைனஸ் மாற்றி கொடுத்துட்டீங்க, அவுட் 1 அவுட் 2க்கு மாற்றி கொடுத்துட்டிங்கனாலும் ஃபேன் ஓடாது. ஸோ இன்கேஸ் இந்த ப்ராஜெக்ட்டில் ஏதாவது ப்ராப்ளம் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இன்ஸ்டாகிராம் ஐடியும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனில். ஸோ மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ண நான் எனி டைம் நான் ரெடி. ஸோ ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த கிட்டில் வந்து இன்னும் நம்ம ஒரு 2 கனெக்ஷன் வந்து இம்பார்ட்டண்ட்டாக நம்ம கொடுக்க வேண்டிய கனெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ இது முன்னாடி வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 3 பின்ஸ் வந்து எடுத்துக்கோங்க. ஸோ ஏன்னா நம்ம ஒரு 2 ஃபேனை வந்து ஆக்ட் பண்ணுற அளவுக்கு தான் நம்ம வந்து எடுத்திருக்கோம். ஸோ அதனால் வந்துட்டு இன் 1 இன் 2 அப்படிங்கிற மாதிரி நம்ம எடுக்கணும். ஏன்னா இன் 1 இன் 2 அப்படிங்கிறது என்னென்னா ஒரு ஃபேன் தான், அதில் வந்துட்டு அவுட்டு 2 அப்படின்னு இருக்குல்ல. ஸோ அதுக்காண்டி தான். ஸோ அதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா இன் பின் வந்து D2லையும் இன் 2 வந்து D7லையும் எனபிள் பின்னை வந்து D8லையும் கொடுத்துட்டிங்க அப்படின்னா இந்த கனெக்ஷன் போகும். ஸோ இப்போ இதுக்கு வந்து நம்ம எக்ஸ்ட்ரா பவர் சப்ளை வந்து கொடுக்கணும். சரிங்களா? நம்ம இப்போ 3 சப்ளை கொடுக்கணும், 2 சப்ளை கொடுக்கணும். ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த மோட்டாரை ரன் பண்ணுறதுக்கு ஒரு சப்ளை கொடுக்கணும் ஃபஸ்ட்டு. சரிங்களா? அதை நோட் பண்ணிக்கோங்க. அப்போ நம்ம சப்ளை எங்கேருந்து எடுப்போம் அப்படின்னா இந்த பிரெட் போர்ட்லேருந்து நம்ம இதுக்கு சப்ளை கொடுப்போம் ஃபஸ்ட்டு. ஸோ அதனால் வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் ஒரு ஜம்பர் எடுத்துக்கிறேன். ஸோ அதில் ப்ளஸ்ஸு மைனஸ் இருக்க மாதிரி நான் பார்த்துக்கிறேன். சரிங்களா? ஓகே, இப்போ நான் இந்த இடத்துல வந்து ஆட் பண்ணிட்டேன். ஸோ இந்த 2 வயருமே நான் எடுத்துகிட்டு வந்து டேரெக்டாக நம்ம கொடுக்க போகிறதில்ல. சரிங்களா? அதில் வந்து பார்த்திங்கன்னா தெரியும் 5 வோல்ட்டுங்கிற இடத்துல தான் நம்ம கொடுக்கணும் வின்னுங்கிறத. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டில் 5 வோல்ட்டுங்கிறத நான் கொடுத்துட்டு என்ன பண்ணுறேன்னா என்னுடைய ஸ்க்ரூ ட்ரைவர் எடுத்து நான் ஸ்க்ரூ பண்ணுறேன். ஸோ அப்போ ஏன் இன்னொன்று நான் கொடுக்கல அப்படின்னா இந்த பேட்ரி ஹோல்டர் இன்கேஸ் நீங்கள் 12 வோல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 12 வோல்ட்டான பவர் சப்ளை யூஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நான் பேட்ரி யூஸ் பண்ணுறதுனால என்ன பண்ணுறேன்னா அந்த ஜிஎன்டி வயர் எடுத்துகிட்டு வந்து இந்த மைனஸ் பிரெட் போர்ட்லேருந்து வரக்கூடிய ஜிஎன்டியோட கனெக்ட் பண்ணுறேன். இது வந்து பார்த்திங்கன்னா காமன் கிரவுண்டு அப்படிம்பாங்க. சரிங்களா? ஸோ நான் கீழே உங்களுக்கு இதில் எக்ஸ்பிளைனாக எழுதி இருக்கேன். ஸோ காமன் கிரவுண்டாக நீங்கள் வந்து பண்ணிக்கோங்க. ஏன்னு கேட்டிங்க அப்படின்னா நம்ம எக்ஸ்ட்ரலாக கொடுக்கக்கூடிய சப்ளைனால தான் வந்துட்டு சப்ளை வந்து பார்த்திங்கன்னா காமன் கிரவுண்டோட இஎஸ்பி கூட கனெக்டாக இருந்துச்சுன்னா மட்டும்தான் வந்து ஒர்க் ஆகும். ஸோ அதனால் அதுக்கப்புறம் நான் 12 வோல்ட்டுக்கு நான் 9 வோல்ட் யூஸ் பண்ணுறேன். ஸோ அதனால் 9 வோல்ட்டு அந்த ரெட் அங்கே கொடுக்குறேன். இன்கேஸ் நீங்கள் 12 வோல்ட் யூஸ் பண்ணிங்கன்னா 12 வோல்ட்டு இதை வந்து அங்கே கனெக்ட் பண்ணிடுங்க. ஸோ இப்போ நான் ஒரு க்ளூ கன் போட்டு ஒரு பேஸ்ட் பண்ணிட்டேன். ஓகே, சக்ஸஸ்ஃபுல்லாக இருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இந்த ப்ராஜெக்டில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு இம்ப்ளிமெண்டேஷன் எப்படி நம்ம ஃபைனல் இம்ப்ளிமெண்டேஷன் பண்ணுறது. ஸோ பிசிபி போர்டில் ஃபைனலாக வரக்கூடிய இதையுமே வந்து இந்த ப்ராஜெக்ட் நான் கடைசியில் உங்களுக்கு காட்டுவேன். சரிங்களா? ஸோ அது வந்து கொஞ்சம் நீட்டாக இருக்கும். ஏன்னா நம்ம இது ப்ரோட்டோடைப் மாதிரி கொடுத்துடலாம். பட் இருந்தாலும் ஒரு ப்ராஜெக்டாக நம்ம கொடுக்கணும், ஒரு டாட் போர்டு பிசிபியில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு வந்து பார்த்தோம் அப்படிங்கிறத நம்ம கடைசியில் பார்ப்போம். ஸோ அது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும், கொஞ்சம் நீட்னஸாகவும் இருக்கும். சரிங்களா? ஸோ அந்த கிட்டு வந்து உங்களுக்கு டெவலப் பண்ணி நான் தரணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் இல்லை அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் பர்சனலாக வந்து மெசேஜ் பண்ணுங்கள். ஸோ நான் உங்களுக்கு அந்த கிட்டையும் நான் செஞ்சு தரேன். ஸோ அது லோ காஸ்ட்டில் உங்களுக்கு பண்ணித்தரேன். சரிங்களா? ஸோ இதான் ஃபைனல் கிட்டு. ஸோ ஃபைனல் கிட் நான் வயரிங்லாம் முடிச்சதுக்கப்புறம் பேட்டரி HW பேட்டரி ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ இப்போ நான் வந்து ப்ரோக்ராமிங் செக்ஷன், ஸோ அதனால் ப்ரோக்ராமிங் கேபிளை வந்து கனெக்ட் பண்ணிட்டேன். இப்போ உங்களுக்கு இருக்க Arduino IDE சாஃப்ட்வேர் வந்து நீங்கள் ஓப்பன் பண்ணுற மாதிரி இருக்கும். சரிங்களா? ஸோ இப்போ வந்து ப்ரோக்ராமிங் டைம். ஸோ இப்போ இந்த ப்ரோக்ராம் வந்து டிஸ்கிரிப்ஷன் கீழே நான் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து உங்களோட I2C வேல்யூ நீங்கள் தெரிஞ்சுக்கணும். உங்களுக்கு I2C வேல்யூ தெரியல எப்படி பண்ணுறதுன்னு தெரில அப்படின்னா I2C ஸ்கேனர் யூடியூப்பில் பற்றி நிறையா வீடியோஸ் வரும். ஸோ நான் ஃபீச்சர்லேயும் மேபி அப்லோட் பண்ணுறேன். ஸோ மேஜராக வந்து பார்த்தீங்கன்னா 0x27 இந்த கோடையை நீங்கள் அப்லோட் பண்ணுங்கள். சரிங்களா? ஸோ இப்போ இதை வந்து நான் டிக் கொடுத்து அப்லோடுங்கிறது கொடுத்துட்டேன். ஸோ அது கம்பைல் ஆகுது. ஒவ்வொருத்தவங்களுடைய லேப் ஸ்பெசிஃபிகேஷன் ஸ்பீடை பொறுத்து தான் வந்து இந்த கோட் அப்லோட் ஆகும். ஸோ இந்த ப்ராஜெக்டில் நான் இப்போது சொல்கிறேன், உங்களுக்கு நிறையா டவுட்ஸ் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் என்னை எப்போ வேணாலும் நீங்கள் காண்டாக்ட் பண்ணலாம். ஏன்னா மற்ற யூடியூபர்ஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்தளவுக்கு யார் பண்ணுறாங்க ரெஸ்பான்ஸ் பண்ணுறாங்கன்னு இல்லை. என்னுடைய சப்ஸ்கிரைபர் என்னுடைய வியூவர்ஸுக்கு நான் எனி டைம் வந்து அந்த சப்போர்ட்னஸ் கொடுப்பேன். ஸோ அதே மாதிரி என்கிட்ட நீங்கள் வந்து ப்ராஜெக்ட்ஸ் வந்து வேறு மாதிரி ப்ராஜெக்ட் டைட்டில் வேணும், இல்லை எனக்கு இந்த கிட்டில் டெவலப் பண்ணி கொடுக்கணும், ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன நீங்கள் மறக்காமல் காண்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களுக்கு A to Z வந்து எலக்ட்ரானிக்ஸ் ஃபீல்டில் இருக்கக்கூடிய டவுட்ஸ் அண்ட் எல்லாத்தையும் நான் வந்து கிளியர் பண்ணுறேன்.
ஸோ இப்போ நான் ஓனாக வந்து பிசிபி டிசைன் மேக்கிங் கோர்ஸ் நான் ஆல்ரெடி ஒன்று பண்ணிட்டு தான் இருக்கேன். ஸோ அது பண்ணி முடிச்சதுக்கப்புறம் அதையும் கூடிய சீக்கிரத்தில் அப்லோட் பண்ணுவேன். சரிங்களா? ஸோ நான் வந்து பார்த்திங்கன்னா HW பேட்டரியில் நான் என்னோடய ஹெட்டர்ஸை கனெக்ட் பண்ணுறேன். அண்ட் தென் டிஸ்பிளே உங்களுக்கு நான் ஃபேனை காட்டுறேன். இப்போ ஃபேன் ஆக்சுவலாக ரன் ஆகிட்டு இருக்கு. ஏன்னா இப்போ மீடியம் ஸ்பீடில் ரன் ஆகுது. மொத்தம் இது 3 டைப்பில் ரன் ஆகுங்க. லோ, மீடியம், ஹை அப்படின்ட்டு. அதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க. இப்போ மீடியம் டெம்பரேச்சர் இருக்கிறனால அதுக்கு ஏற்ற மாதிரி வந்து அந்த கோழி பண்ணையில் இருக்க கோழிகளுக்கு ஹீட்னஸ் ரெடியூஸ் பண்ணி ஒரு கூலிங் சிஸ்டத்தை கொடுக்கும். ஸோ இப்போ இதை இன்க்ரீஸ் பண்ணுறேன் நான். ஸோ அதுக்கு என்னோடய சால்ட்ரிங் கிட்ட வந்து ஹீட் பண்ணி டெம்பரேச்சர் சென்சாரில் வைக்கிறேன். எப்போ இது 32ன்னு மாறுதோ அப்போ வந்து பார்த்திங்கன்னா ஹை ஸ்பீடு வந்து ஃபேன் ரீச் ஆகும். ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ டெம்பரேச்சர் அதிகமாகுதோ அவ்வளோக்கு வந்து ஃபேன் ஸ்பீடு வந்து நம்மளுக்கு இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த வீடியோலேயே உங்களுக்கு தெரியும். ஸோ கிளியராக. ஸோ இதுதான் வந்து அப்டேட்டட் கிட். ஸோ இதைத்தான் நான் சொன்னேன் ஸ்டார்டிங்கில். இந்த மாதிரி ஒரு ப்ராடக்டாக வந்து கன்வெர்ட் பண்ணணும், ஒரு கிட் மாதிரி கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னாலும் என்ன நீங்கள் கான்டாக்ட் பண்ணால் நான் உங்களுக்கு பண்ணி தருவேன். ஸோ சேம் கனெக்ஷன் தான். இதில் வேறு எந்த கனெக்ஷனும் எதுவுமே மாற போகிறதில்ல. எக்ஸ்ட்ரா நம்மளுக்கு கொஞ்சம் பார்க்க நீட்டாக இருக்க மாதிரி பண்ணி வச்சுருக்கோம். இந்த மாதிரி கிட்டு உங்களுக்கு வேணும் அப்படின்னா மறக்காமல் எனக்கு DM இன்ஸ்டாகிராமில் பண்ணுங்கள். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு பண்ணித்தரேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.